இங்க பாரு அனுஜா, நான் இங்க வரக்கூடாதுன்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா இந்த மனசு ஒத்துக்கவே இல்லை. இதுல என் மேல எந்த தப்பும் இல்லை. தப்பு ஃபுல்லா என் மனசு மேலதான். ஓ நோ, அலாரம் அடிக்குதா? ஓ நோ, உள்ள அம்மா, வெளிய பொண்ணு. இப்ப நான் எங்க போய் ஒளிச்சுக்கிறது? அம்மா. குட் மார்னிங் நட்சத்ரா. குட் மார்னிங் மம்மி. சரி சொல்லு, இவ்ளோ சீக்கிரம் அம்மாவோட ரூம்க்கு ஏன் வந்த? மம்மி, மிஸ்டர் ஹான்சம். இவ்ளோ காலையில மிஸ்டர் ஹான்சமா? நான் அவரை பார்த்தேன். பொண்ணு அம்மாவோட ரொம்ப புத்திசாலியா இருக்கா. தூக்கத்திலே பாத்துட்டு இருக்கா. எங்க பார்த்த? வீட்டுக்கு வெளியிலயா? வீட்டுக்கு வெளியில இல்ல, உள்ள. இந்த கியூட்டி இருக்காளே, இன்னைக்கு என்ன கண்டிப்பா அடி வாங்க வச்சிருவா. வீட்டுக்குள்ளயா? ஹா, என்னோட ரூம்க்குள்ளயா? உங்களோட ரூம் இல்ல மம்மி, என் ரூம்ல. உன்னோட ரூம்லயா? அப்படின்னா? மம்மி, என் ட்ரீம்ல நிறைய பூதங்க வந்துச்சு. அப்புறம் என்ன வந்து அட்டாக் பண்ணுச்சுங்க. அப்ப மிஸ்டர் ஹான்சம் தான் என்ன காப்பாத்தினாரு. எப்பவும் இதே மாதிரி காப்பாத்துவேன். ஐ ப்ராமிஸ் யூ. மம்மி, மிஸ்டர் ஹான்சம்க்கு தேங்க் யூ சொல்லணும். சொல்லு. ஆனா இப்போ இல்ல, இப்பதானே விடிஞ்சிருக்கு. அவரு தூங்கிட்டு இருப்பாரு.
அவருக்கு உடம்பு வேற சரியில்லைல்ல, சோ டிஸ்டர்ப் பண்றது ரொம்ப தப்பு. நீ அப்புறமா பண்ணு, சரியா? மம்மி என்னை ஏமாத்தாதீங்க, இப்பவே பண்ணுங்க ப்ளீஸ் மம்மி. நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற. உன்னோட மிஸ்டர் ஹான்சம் ஃபோன் எடுக்கல. உன்கிட்ட அவருக்கு பேச விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல மம்மி, இப்ப குட் மார்னிங் ஆயிடுச்சுல, பாத் எடுக்க போயிருப்பாரு, மொபைல தூரமா வச்சிருப்பாரு. நானும் பாத் எடுத்துட்டு வரேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மிஸ்டர் ஹான்சம் ஃபோன் பண்ணாருன்னா வெளிய இருந்து நாக் பண்ணுங்க, ஓகே? ஓகே மேடம், சரி வாங்க. இப்போ நீங்க போய் குளிங்க. குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும். இந்த ட்ரெஸ் எப்படி இங்கே வந்தது? இப்பெல்லாம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எதுவும் ஞாபகம் இல்லை. ஓ நோ, இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஓ நோ, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், சாப்பிடணும், ஆஃபீஸ்க்கு போகணும். சமீருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அனுஜா, ஹலோ. சமீர், நீ என்னை பிக்கப் பண்ண வர வேண்டாம். நீ என்னை பிக்கப் பண்ண வர வேண்டாம். நானே நேரடியாக ரிஷியோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். அவ்வளவுதான். நீ இதையே ஏகே கிட்ட சொல்லிட. நீ என்ன டிராப் பண்ண தேவையில்ல, நானும் ரிஷி கிட்ட போயிடுறேன். தேங்க்ஸ் அனுஜா. நான் என்ன நினச்சேன்னா, நேற்று நடந்தது வச்சு நீங்கள் பட் யூ ஆர் ஸோ ஸ்வீட். ஒரு வேளை ஏகே இருந்தால் சமாதானப்படுத்துறதுக்கு 10 ஃபோனுக்கு மேலே படம் இருக்கணும். இல்லை, இட்ஸ் ஓகே. நானே ரிஷி பார்க்க போகிறேன். அதாவது நான் அவரோட ஆஃபீஸ்க்கே போகிறேன். எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாய். இந்த ட்ரெஸ்ஸோட எப்படி ஆஃபீஸ் போறது? இப்போ நான் வீட்டுக்கு போய் ஆகணும். என்ன ஆனாலும் சரி, நான் அந்த ஹிட்லருக்கு முன்னாடி ஆஃபீஸ் போய் ஆகணும். நான் ஜன்னல் வழியாவே குதிச்சு போயிடுறேன். சாரி அனுஜா, அண்ணன் கொஞ்சம் லேட் ஆயிட்டாரு. ஸோ கொஞ்சம் லேட்டா? கொஞ்சம் அதிகம் இது தான். ரொம்ப லேட். அவருக்கு சரியான டைமுக்கு வர தெரியாது. நல்ல விஷயம் தானே அனுஜா. இப்போ அதுவும் நம்ம ஒரே இடத்துல எல்லாரும் சந்திச்சிருக்கோம். சாப்பாடு சாப்பாடு இது இந்த இந்த லஞ்சை நீ தான் எடுத்துட்டு வந்தியா என்ன? வாவ், உன்னோடதா? வாசம் கம கமக்குதே. ஏய், ரொம்ப சூப்பரா இருக்கு. அனுஜா யார் கூடயும் லஞ்சை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. பட் வாசம் நல்லா இருக்குல்ல?